ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கடையில் செஞ்சுருந்தேன். இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் பொரிச்சிருந்தேன். என் பாப்பாவோட லஞ்சுக்கு ரசம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக முருங்கைக்கீரையில் முட்டை சேர்த்து செஞ்சுருந்தேன். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பாதி வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட ஒரு பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிட்டு இது கூட 4 பல் பூண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை வெந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். கீரை அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா முட்டை அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு தான் செய்கிறேன் அப்படின்றதுனால ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.